குடும்ப உறவுகள் உண்மையில் அவ்வளவு தூய்மையானவையா? ஒரு சிறிய தவறான புரிதல் மட்டுமே அவற்றை ஆண்டுகளுக்கு பிரிக்க போதுமானதா? இதயத்தில் மறைந்திருக்கும் மௌனம் சில சமயங்களில் மிகவும் உரத்த கூக்குரலை விட வலியை ஏற்படுத்துமா? இது சென்னையில் வசிக்கும் ஒரு முஸ்லிம் குடும்பத்தின் கதை. அங்கு ஒரு பாட்டி தனது ஒரே பேரனின் பிறப்பின் போது வரவில்லை. பின்னர் 10 ஆண்டுகளாக அவர்களைப் பற்றி எந்த தகவலும் இல்லை. மகனும் மருமகளும் நம்பினர் அவர்களது தாய் தங்களுடனான அனைத்து உறவுகளையும் கைவிட்டுவிட்டார் என்று. ஆனால் அந்த பேரனின் 10ஆம் பிறந்த நாளில் பாட்டியிடமிருந்து ஒரு மர்மமான கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை பிரித்து படித்தபோது அதிலிருந்த உண்மையைக் கண்டு முழு குடும்பமும் கண்ணீர் வடித்தது. 10 ஆண்டுகளாக அந்த மௌனத்திற்கு பின்னால் மறைந்திருந்த வலி நிறைந்த ரகசியம் என்னவாக இருந்தது? அந்த ஒரு கடிதம் எவ்வாறு ஒரு குடும்பத்தின் எண்ணங்களை என்றென்றும் மாற்றியது? இந்த கதையின் இதயத்தை தொடும் ஆழங்களுக்கு நாம் பயணிப்போம். சென்னையில் ஒரு சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பில் ஷஃபீக், அவனது மனைவி ஃபாத்திமா மற்றும் அவர்களது மகன் அஸ்லம் வசித்து வந்தனர். வெளிப்பார்வையில் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தனர். ஆனால் அவர்களது வீட்டில் எப்போதும் ஒரு விசித்திரமான மௌனமும் சொல்லப்படாத ஒரு வலியும் நிழலாக இருந்தது. அந்த வலி ஷஃபீக்கின் தாயும் அஸ்லமின் பாட்டியுமான ராபியா பீவியுடன் தொடர்புடையதாக இருந்தது. அவர்கள் சென்னையிலிருந்து மைல்கள் தொலைவில் கோயம்புத்தூரில் உள்ள தங்களது மூதாதையர் வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் மகனின் குடும்பத்துடன் எந்த தொடர்பும் வைத்திருக்கவில்லை. நாளை அஸ்லமின் 10ஆம் பிறந்த நாள். மிகவும் புத்திசாலித்தனமும் உணர்ச்சி வசப்படுத்தும் ஒரு குழந்தையாக இருந்தான் அவன். நண்பர்களை அவர்களது பாட்டிகளுடன் பார்க்கும்போது, அவர்களது கதைகளை கேட்கும்போது வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் கேட்பான். அம்மா, என் பாட்டி எங்கே இருக்கிறார்? அவர் என்னை நேசிக்கவில்லையா? என் பிறந்த நாளுக்கு அவர் ஒருபோதும் வராதது ஏன்? ஃபாத்திமாவுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. அவள் அஸ்லமின் தலையை தடவி சொல்வாள். மகனே, உன் பாட்டி உன்னை மிகவும் நேசித்திருப்பார். ஆனால் ஒருவேளை ஏதோ காரணத்தால் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் அஸ்லம் இதே கேள்விகளை அப்பா ஷஃபீக்கிடம் கேட்கும்போது ஷஃபீக்கின் முகம் கோபத்திலும் வலியிலும் சிவந்துவிடும். அவன் சொல்வான், உன் பாட்டி நம்முடன் எந்த உறவும் வேண்டாம் என்று வைத்திருக்கிறார் அஸ்லம். அவர் நம்மை தங்களது வாழ்க்கையிலிருந்து துடைத்துவிட்டார். உனக்கு ஒரு பாட்டி இருக்கிறார் என்று மறந்துவிடு. ஷஃபீக்கின் இதயத்தில் தாயிடம் ஒரு ஆழமான வெறுப்பும் புகாரும் இருந்தது. 11 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தனது தாயிடம் சொல்லியிருந்தான் தான் ஃபாத்திமாவை நேசிப்பதாகவும் அவளை திருமணம் செய்ய விரும்புவதாகவும். ஃபாத்திமா ஒரு நல்ல பண்புள்ள கலாச்சாரமான பெண்ணாக இருந்தாள். ஆனால் அவளது குடும்பம் பொருளாதார ரீதியாக வலிமையாக இல்லை. மேலும் சில சமூக வேறுபாடுகளும் இருந்தன. ராபியா பீவி பழைய சிந்தனை கொண்ட சமூகத்தில் தனது மரியாதையை மிக உயர்வாக கருதும் ஒரு பெண்ணாக இருந்தார். அவர் இந்த திருமணத்தை முற்றிலுமாக மறுத்தார். ஷஃபீக், நீ அந்த பெண்ணை திருமணம் செய்தால் இந்த வீட்டின் கதவுகள் உனக்கு என்றென்றும் மூடப்படும். இன்று முதல் நீ என் மகன் இல்லை என்று கருது என்று அவர் சொன்னார். ஷஃபீக் பலமுறை தாயை சமாதானப்படுத்த முயன்றும் எதுவும் பலிக்கவில்லை. இறுதியாக ஒரு கடினமான முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்தது. அவன் தனது காதலை தேர்ந்தெடுத்தான். ஃபாத்திமாவை திருமணம் செய்து கோயம்புத்தூரை விட்டு சென்னையில் வசிக்க ஆரம்பித்தான். பேரன் பிறந்தால் தாயின் இதயம் உருகலாம் என்று அவனுக்கு தோன்றியிருந்தது. அஸ்லம் பிறந்தபோது ஷஃபீக் மகிழ்ச்சியுடன் தாயை அழைத்தான். ஆனால் தாய் தொலைபேசியை எடுக்கவில்லை. பலமுறை அழைத்தும் பதில் மௌனமாகவே இருந்தது. அவன் கடிதங்கள் எழுதினான், அஸ்லமின் புகைப்படங்களை அனுப்பினான். ஆனால் ஒவ்வொரு கடிதமும் புகைப்படமும் தவறான முகவரி என்ற முத்திரையுடன் திரும்பி வந்தது. அப்போது ஷஃபீக் நம்பினான் தாய் தன்னை வாழ்க்கையிலிருந்தும் சொத்திலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிட்டார். இந்த சம்பவம் அவனது இதயத்தில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. 10 ஆண்டுகள் கடந்தும் அது ஆறவில்லை. இன்று அஸ்லமின் 10ஆம் பிறந்த நாளின் மாலை. வீட்டில் நெருங்கிய நண்பர்களையும் அயலவர்களையும் அழைத்திருந்தனர். கேக் வெட்டப்பட்டு குழந்தைகள் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஷஃபீக்கின் முகத்தில் ஒரு துக்கமான பாவனை இருந்தது. இன்று அம்மா இங்கு இருந்திருந்தால் பேரனை ஆசீர்வதித்திருப்பார் என்று அவன் நினைத்தான். அப்போது கதவு மணி ஒலித்தது. ஒரு தபால்காரர் அழகாக பொதியப்பட்ட ஒரு பரிசு மற்றும் ஒரு தடிமனான உரையுடன் நின்றார். இது அஸ்லம் கானுக்காக வந்த பார்சல் என்று அவர் சொன்னார். ஷஃபீக் ஆச்சரியத்துடன் பார்சலை வாங்கினான். அனுப்பியவரின் பெயரை பார்த்தபோது அவனது இதயம் வேகமாக துடித்தது. பெயர் எதுவும் எழுதப்படவில்லை. உன் பாட்டியிடமிருந்து என்று மட்டும் இருந்தது. வீட்டில் ஒரு அசாதாரண மௌனம் பரவியது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஷஃபீக், ஃபாத்திமா, அஸ்லம் ஆகியோர் அந்த பார்சலை பார்த்து நின்றனர். ஷஃபீக்கின் மனதில் கோபம் பொங்கியது. ஃபாத்திமாவின் கண்களில் ஆச்சரியமும் அஸ்லமின் முகத்தில் ஒரு குழந்தையின் இயல்பான ஆர்வமும் இருந்தது. அஸ்லம் நடுங்கும் கைகளுடன் பரிசை பிரித்தான். உள்ளே கையால் நெய்யப்பட்ட ஒரு அழகான நீல ஸ்வெட்டர் இருந்தது. அதில் ஒரு சிறிய ஏஷ் எழுத்தும் பொறிக்கப்பட்டிருந்தது.
ஸ்வெட்டர் அஸ்லமின் அளவிற்கு சரியாக பொருந்தியிருந்தது. யாரோ அவனை பார்த்து நெய்தது போல. அதனுடன் ஒரு உரை இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, என் அன்பு பேரன் அஸ்லமுக்கு. ஷஃபீக் கோபத்துடன் சொன்னான், 10 ஆண்டுகளுக்குப் பிறகு இப்போது பேரனை நினைவு வந்திருக்கிறது. இந்த கடிதத்தை படிக்க எனக்கு விருப்பமில்லை. ஆனால் அஸ்லம் வற்புறுத்தினான். அப்பா, தயவு செய்து பாருங்கள், பாட்டி எனக்கு என்ன எழுதியிருக்கிறார். ஃபாத்திமாவும் ஷஃபீக்கை சமாதானப்படுத்தினாள். ஷஃபீக், ஒரு முறை படி. ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்க எழுதியிருக்கலாம். ஷஃபீக்கின் மனது ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் மகனின் வற்புறுத்தலுக்கு முன்னால் அவன் தோல்வியடைந்தான். நடுங்கும் கைகளுடன் அவன் உரையை பிரித்தான். உள்ளே மஞ்சள் நிறமாக மாறிய ஒரு பழைய கடிதம் இருந்தது. ஷஃபீக் அதை படிக்க ஆரம்பித்தான். படிக்க படிக்க அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஃபாத்திமாவும் அஸ்லமும் துக்கத்துடன் அழ ஆரம்பித்தனர். கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, என் அன்பு பேரன் அஸ்லம், இந்த கடிதம் உன் கைகளில் கிடைக்கும்போது நான் ஒருவேளை இந்த உலகை விட்டு யாரும் திரும்பி வராத மற்றொரு உலகத்திற்கு சென்றிருப்பேன். இன்று உனது 10ஆம் பிறந்த நாள். உன் பாட்டி எவ்வளவு கல்லிதயம் கொண்டவர், இதுவரை உன்னை பார்க்க வரவில்லை, உன்னிடம் ஒருபோதும் அன்பு காட்டவில்லை என்று நீ நினைத்திருப்பாய். உன் அப்பாவும் என்னிடம் வெறுப்பு கொண்டிருப்பார். ஆனால் மகனே, நீங்கள் இவ்வளவு காலமாக அறிந்தது உண்மையில்லை. உண்மையான உண்மை வேறு. நான் ஆண்டுகளாக என் இதயத்தில் மறைத்து வைத்த ஒரு ரகசியம். ஷஃபீக்கின் மற்றும் ஃபாத்திமாவின் திருமணத்தை நான் எதிர்த்திருந்தது உண்மை. என் கோபமும் பெருமையும் என் மகனின் அன்புக்கு மேலாக வந்தது. ஷஃபீக் வீட்டை விட்டு சென்ற நாள் நான் முற்றிலுமாக உடைந்து போனேன். நான் தனியாக ஆனேன். ஆனால் அந்த தனிமை நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அந்த நாட்களில் ஒரு நாள் நான் மயக்கமாகி விழுந்தேன். மருத்துவர் பரிசோதித்தபோது எனக்கு ஒரு அரிய நோய் இருப்பது கண்டறியப்பட்டது, மோட்டார் நியூரான் நோய். இந்த நோய் ஒருவரின் உடலை மெதுவாக செயலிழக்க செய்யும். முதலில் கைகால்கள் செயல்படாமல் போகும், பின்னர் குரல் இழக்கப்படும், இறுதியாக மூச்சு மட்டுமே மிச்சமாகி ஒரு உயிருடன் கூடிய பிணம் போல ஆகிவிடும். மகனே, இந்த நோய் எனக்கு கண்டறியப்பட்ட நாள் நான் முடிவு செய்தேன், நான் என் மகனின் வாழ்க்கைக்கு திரும்பி போக மாட்டேன். என் மகனும் மருமகளும் தங்களது வாழ்க்கையின் மிக அழகான ஆண்டுகளை ஒரு ஊனமுற்ற உதவியற்ற தாயை கவனித்துக் கொள்வதற்காக இழக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. என் பேரன் இந்த உலகிற்கு வரும்போது தனது பாட்டியை படுக்கையில் செயலற்று காண வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நான் விரும்பியது, நீங்கள் என்னை நினைக்கும்போது ஒரு சிரிக்கும், பேசும், நடக்கும் பெண்ணை நினைக்க வேண்டும் என்று. ஷஃபீக் எனக்கு கடிதங்கள் எழுதினான், உனது புகைப்படங்களை அனுப்பினான். நான் அவற்றை ஒருபோதும் பிரிக்கவில்லை என்று சொல்வது பொய். நான் ஒவ்வொரு கடிதத்தையும் படித்தேன். உனது ஒவ்வொரு புகைப்படத்தையும் 1000 முறை முத்தமிட்டேன். ஆனால் நான் அவற்றை திருப்பி அனுப்பினேன். ஷஃபீக், நான் அவனிடம் கோபமாக இருக்கிறேன் என்று நம்பி அவன் தனது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று. இது என் வாழ்க்கையில் மிகவும் கடினமான விஷயமாக இருந்தது. என் இதயத்தின் ஒரு பகுதியை என்னிடமிருந்து விலக்கி வைப்பது. இந்த கையால் நெய்யப்பட்ட ஸ்வெட்டரை கடந்த ஒரு ஆண்டாக உனக்காக நெய்தேன், என் கைகள் முற்றிலுமாக செயலிழப்பதற்கு முன்பு. இது என் அன்பின் மற்றும் ஆசீர்வாதத்தின் இறுதி அடையாளம். மகனே, உன் அப்பாவிடம் சொல், அவனது அம்மா ஒருபோதும் அவனிடம் கோபப்படவில்லை. நான் வெறுமனே உதவியற்றவளாக இருந்தேன். உன் அம்மாவிடம் சொல், அவள் ஒரு சிறந்த மனைவியும் மருமகளும். என் மகனை அவள் நன்றாக பாதுகாத்தாள். அஸ்லம், நான் உன்னை ஒருபோதும் நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் என் நினைவுகளில், என் பிரார்த்தனைகளில் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தேன். எப்போதும் ஒரு நல்ல நேர்மையான மனிதனாக வளரு. உனது துயர வாழ்க்கை கொண்ட பாட்டி, ராபியா பீவி. கடிதம் முடிந்தாலும் அறையில் அழுகையின் சத்தம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஷஃபீக், ஃபாத்திமா, அஸ்லம் ஆகியோர் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதனர். ஷஃபீக்கின் 10 ஆண்டு கோபம் வருத்தத்தின் கண்ணீரில் கரைந்து போனது. தான் கல் இதயமும் பெருமை கொண்டவளுமான ஒரு பெண்ணாக கருதிய தாய் அன்பின் மற்றும் தியாகத்தின் ஒரு தெய்வமாக இருந்தார். அவர் தனது குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக தனது நோயையும் தனிமையையும் மௌனமாக தாங்கினார். தான் தாயை இவ்வளவு தவறாக எப்படி புரிந்து கொண்டோம் என்று நினைத்து ஷஃபீக்கிற்கு தன்னைத்தானே வெறுப்பு தோன்றியது. அஸ்லம் அழுது கொண்டே அந்த நீல ஸ்வெட்டரை மார்போடு அணைத்து பாட்டியை கட்டிப்பிடிப்பது போல உணர்ந்தான். அவனுக்கு அந்த ஸ்வெட்டரில் பாட்டியின் கைகளின் மனம் உணரப்பட்டது. கடிதத்துடன் ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில் ஒரு ஆசிரமத்தின் முகவரி எழுதப்பட்டிருந்தது, சாந்தி நிவாஸ் ஆசிரமம், ஊட்டி. மறுநாளே ஷஃபீக் குடும்பத்துடன் ஊட்டிக்கு பயணப்பட்டான். ஆசிரமத்திற்கு சென்றபோது அங்குள்ள அமைதியான புனிதமான சூழல் அவர்களை வரவேற்றது. ஆசிரமத்தின் மேற்பார்வையாளரிடம் ராபியா பீவியை பற்றி விசாரித்தான். அவர்கள் சொன்னார்கள், ஆம், ராபியா பீவி இங்கு வசித்து வந்தார். அவர் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். எப்போதும் ஒரு சிறு குழந்தையின் புகைப்படத்தை கையில் வைத்து அதை பார்த்து புன்னகைப்பார். கடந்த வாரம்தான் அவர் இறந்தார். ராபியா பீவி தனது எல்லா சொத்துகளையும் ஆசிரமத்திற்கு தானமாக கொடுத்திருந்தார் என்றும், பேரனின் 10ஆம் பிறந்த நாளில் இந்த கடிதத்தையும் பரிசையும் அவனுக்கு அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் என்றும் அவர்கள் விளக்கினார்கள். ஷஃபீக், ஃபாத்திமா, அஸ்லம் ஆகியோர் ராபியா பீவி வசித்த அறைக்கு சென்றனர்.
அங்கு ஒரு கட்டில், ஒரு சிறிய அலமாரி, ஷஃபீக் அனுப்பிய அஸ்லமின் எல்லா புகைப்படங்களும் சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்தது மட்டுமே இருந்தது. ராபியா பீவியின் இந்த தியாகத்தையும் அன்பையும் கண்டு ஷஃபீக் முற்றிலுமாக உடைந்து போனான். அந்த நாள் முழு குடும்பமும் ஆசிரமத்தின் வளாகத்தில் தாயின் மற்றும் பாட்டியின் ஆத்மாவின் அமைதிக்காக பிரார்த்தனை செய்தனர். அவர்களது இதயங்களில் துக்கம் இருந்தாலும் இனி எந்த புகாரோ வெறுப்போ இல்லை. அங்கு அன்பும் மரியாதையும், தனது குடும்பத்திற்காக மௌனமாக மிகப்பெரிய தியாகத்தை செய்த ஒரு தாயின் நினைவுகள் மட்டுமே மிச்சமிருந்தன. இந்த கதை நமக்கு கற்பிப்பது, சில சமயங்களில் நம் கண்கள் காண்பது உண்மையல்ல, உண்மை பல சமயங்களில் மௌனத்தின் அடுக்குகளுக்கு கீழே மறைந்திருக்கிறது. உறவுகளை புரிந்து கொள்ள சில சமயங்களில் இதயத்துடன் சிந்திக்க வேண்டும், மனதுடன் மட்டுமல்ல.